3 பொருளை வச்சு ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து ஆவின் ஆரஞ்சு பாக்கெட் பால் 1/2 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அந்த பாலை நல்லா காய்ச்சி அது சூடாக இருக்கும்பொழுதே 1 கப் இருக்க மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதோட தோலை எடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் அதில் ஊற வச்சோம் அப்படின்னா ஊறின வேர்க்கடலை இது மாதிரி தான் கலர் மாதிரி கிடைக்கும். அது ஊறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா வடிகட்டியில் வேர்க்கடலையை தனியாகவும் பாலை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஐஸ்கிரீமில் சுகர் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் பனக்கற்கண்டு சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். சரிங்களா? இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டணும் அப்படின்னா அந்த வேர்க்கடலையோட கடைசி திப்பிலாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். நார்மலாக ஐஸ்கிரீம் ரெசிபி செய்யணும் அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஃப்ரீசரில் வச்சு எடுத்து திரும்ப நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சா தான் அந்த க்ரீமியான அந்த ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வேர்க்கடலை ஐஸ்கிரீமில் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் நீங்கள் வச்சு எடுக்கும்போதே இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது மாதிரி ரொம்ப க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். உண்மையாலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம்னே இதை சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் டைமில் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த ஐஸ்கிரீம் ரெசிபிலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. சாப்பிட்டா எங்கடா கேலரியோட அளவு அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா சிஸ்டரும் தாராளமாக இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீமுங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட கேலரியோட அளவு உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். நான் பசங்களுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி மேலே டாபிக்ஸ் போட்டு கொடுப்பேன். வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் மேலே வந்து நட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களில் ஒரு சிலருக்கு வீடியோ பார்க்கும்போது என்ன ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியலையே. வேர்க்கடலையாக சாப்பிடும்பொழுது ஓகே, வேர்க்கடலையில் ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கக்கூடிய ஐஸ்கிரீமோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் வீட்டில் கைப்பட இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உணருவீங்க பாருங்கள், இத்தனை நாள் கடையில் பணம் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை பக்காவாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.